அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் தேங்காய் திரட்டிப்பால். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு அரை முடி தேங்காயை எடுத்து துருவி வச்சுக்கலாம். அடுத்து 100 கிராம் பயத்தம்பருப்பு ஒரு கடாயில் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பயத்தம்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்து வெள்ளை கரைசலை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு 100 கிராம் வெல்லம் ஒரு பாத்திரத்தில் போட்டு வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். வெல்லம் ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பயத்தம்பருப்பு ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். அது கூட துருவி வச்சுக்கிற தேங்காயும் சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுது இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். திரட்டிப்பால் செய்கிறதுக்கு இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெசிபியை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய் 2 ஸ்பூன் விட்டு முந்திரி, அதுக்கு தேவையான முந்திரியை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் சேர்த்து கைவிடாமல் நம்ம அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ரெசிபி ஃபுல்லாக செய்யணும். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடலாம். மாவு வெந்து நல்லா கெட்டியானதுக்கப்புறம் வெள்ளை கரைசல் ரெடி பண்ணியிருக்கணும் இல்லையா, அந்த கரைசலை சேர்த்து கிளறி விடணும். ஆனால் இப்போ மாவும் வெல்லமும் சேர்ந்து கட்டி கட்டியாகிடும். நம்ம கைவிடாமல் கிளறணும். கட்டி பட்டுச்சுன்னா மேஷர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிட்டிகை உப்பும் ஏலக்காய் தூளும் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விடலாம். இடையிடையே நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் திரண்டு வர வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். கரண்டிலையும் வானல்லையும் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வருது. தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த தேங்காய் திரட்டுப்பாலை போட்டு ஒரு சின்ன கப்பில் அடியில் எண்ணெயை தடவிட்டு இதை நல்லா நம்ம சமப்படுத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உடலுக்கு மிகவும் ஹெல்த்தியான சுவையான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி.